அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்று நாங்கள் தியானிக்கப் போகிற சங்கீதம் 111 அதிகாரம் 10வது வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. இன்று அநேகருக்கு தேவையான ஒரு காரியம்தான் ஞானம். ஞானம் எதற்கு தேவை என்று சொன்னால், நாங்கள் செய்கிற காரியங்களை அதை சரியாக செய்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தொழில் செய்கிறவர்களுக்கு சரியாக தன்னுடைய தொழிலை செய்வதற்கு சரியான ஞானம் தேவை. அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு தங்களுடைய படிப்பை சரியாக படிப்பதற்கு ஞானம் தேவை. இவைகள் எல்லாவற்றுக்கும் தங்களுடைய காரியங்களை சரியாக செய்து கொள்வதற்கு ஞானம் தேவை. அதாவது நாங்கள் சரியாக எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் தேவை. எனவே பிரியமானவர்களே, எங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். அதாவது பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் சரியானதையும் தீமையானதும் எவைகள் என்று நாங்கள் பகுத்தறிந்து அவைகளை சரியானதை தெரிவு செய்து நாங்கள் செய்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது எப்பொழுதுமே நாங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு சரியாதனை செய்ய வேண்டும். எனவே பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது. சரியானது எவைகள், பிழையானது எவைகள் என்று வேறு பிரித்து அறிந்து கொண்டு அவைகளிலே சரியானதை செய்வது தான் ஞானம். எனவே இன்று நாங்கள் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்திக் கொள்வோம். எப்பொழுதுமே கர்த்தருக்கு பார்வையிலே சரியானதை செய்து ஞானமுள்ளவர்களாக வாழ கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.